பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த காலை பொழுது உங்களுக்கு இனிமையான காலை பொழுது. இயேசு உங்க கூட இருக்கிறாரு. உங்க கூட இருந்து நடத்த போகிறார். இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். உங்க காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ண போகிறார். பிறகு எதுக்கு பயப்படணும்? சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா புதிய நாளுக்குள்ளே உங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற பிரவேசிங்க. போறதுக்கு முன்னால பைபிள் வாசி ஜெபிச்சுட்டு போகணும். காலையில் எழுப்பி ஜெபம் பண்ணினீங்களா? வேதத்தை தியானிச்சிங்களா? யோசித்து பாருங்க. இல்லாட்டா கொஞ்சம் டைம் எடுத்து வேதத்தை தியானித்து ஜெபிச்சுட்டு தான் நீங்க வெளியே போகணும். உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றணும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு காரியங்களை செய்வார். கடற்கரைனாலே ஒரு அழகுதான்ல. அலைகள் அப்படியே எழும்பி வர்றதை பார்க்க பார்க்க ஒரு பெரிய சந்தோஷம்தான். அதனால்தான் கடற்கரை எங்க இருந்தாலும் அங்க மக்கள் கூட்டம் வர்றாங்க. ஆண்டவர் சிருஷ்டித்த ஒரு பிரம்மாண்டம் இந்த கடல். அதிலிருந்து வரக்கூடிய அழகான அலைகள். இந்த அலைகளை யாராவது மனுஷன் தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. ஆனா ஆண்டவர் அதுக்கு ஒரு எல்லையை குறிச்சு, இம்மட்டும் வா, இதுக்கு மிஞ்ச வராதுன்னு எல்லையை குறித்து வைத்திருக்கிறார். அப்ப அந்த அலை அந்த இடத்துக்கு வந்த உடனே திரும்பி போகிறது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில அலையா பிரச்சனை வருதுங்க, அலையா போராட்டம் வருதுங்க. வரும், அலையா வரும். ஆனா உங்க பக்கத்துல வந்துட்டு திரும்பி போயிடும். உங்களை சேரப்படுத்தாது. இம்மட்டும் வா, இதுக்கு மேல வராத, என் பிள்ளைகளை தொடாதுன்னு கர்த்தர் சொல்லிடுவார்ல. அதுக்கு ஒரு கரையை ஆண்டவர் குறித்து வச்சிருக்கிறார். பிறகு எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? பிரச்சனை வரும், போகும். இதுக்கு முன்னால எத்தனை பிரச்சனை வந்துச்சு, அலையா வந்துச்சு இல்ல? உங்களை ஏதாவது பாதிச்சுதா? பயமுறுத்துச்சு, அவ்வளவுதான். நீங்க பயந்தீங்க, அவ்வளவுதான். பயப்படாம முன்னேறி போங்க. இயேசு கூட இருக்கிறார், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே உங்களை மேற்கொள்ளாது. சரி, இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை சொல்றார் தெரியுமா? ரோமர் 12:2 உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்ம மறுரூபமாகணுமா? அதாவது மறுரூபமாகணும். மனம், நம்முடைய மைண்ட் மறுரூபமாகணும் என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய சிந்தனை, யோசனை, நம்ம நினைவுகள் அப்படின்னு சொல்றோம்ல, அது மறுரூபமாகணும். சிலருடைய சிந்தனையே சரியில்லை, நோக்கமே சரியில்லைம்பாங்க தெரியுமா? இந்த சிந்தனை சரியா இருந்தா வாழ்க்கை சரியா இருக்கும். தவறான சிந்தை, அது மாதிரி அசுத்தமான சிந்தை, இதுதான் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிற ஒரு காரியம். அப்ப சிந்தை மறுரூபமாகி பரிசுத்தம் வந்துட்டா நம்முடைய வாழ்க்கையே பரிசுத்தமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். அதனாலதான் அந்த சிந்தையை காத்து கொள்ளணுமா. மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்க கூடாது, உலக சிந்தைக்கு இடம் கொடுக்க கூடாது. தேவனுடைய சிந்தை நம்ம